இங்கே பாருமா, மாமா டெய்லியும் இதே போல் வருவேன் சரியா? வந்து உன்னை டெய்லியும் பார்ப்பேன். நான் உன்னை பார்க்காம இருக்கவே மாட்டேன், புரியுதா? அது மட்டும் இல்லை, நீ ஒரு வாரம் நல்லா ரெஸ்ட் எடு. அத்தையை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உன்னை காலேஜெல்லாம் விட்டு நிறுத்த மாட்டாங்க, எனக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும். நீ நல்லா ரெஸ்ட் எடு. இந்த ஒரு வாரம் வீட்டில் இருந்து நல்லா சாப்பிடு, நல்லா ரெஸ்ட் எடு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் உன்னை அத்தை கண்டிப்பாக காலேஜுக்கு அனுப்புவாங்க, புரியுதா? நானும் உன்னை வந்து பார்ப்பேன். அதனால் எதுக்காகவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு எதையும் மனசில் நினச்சிக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? புரியுது மாமா. ஆனால் அம்மா உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. எப்படி மாமா அவங்கள சமாளிக்க போகிறீங்க? அத்தைக்கு என் மேலே கோவம்லாம் கிடையாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க என் மேலே கோவம் இருக்கிற மாதிரி நடிச்சிட்ருக்காங்க. எவ்வளோ தூரம் நடிக்கிறாங்களோ நடிக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். கார்த்திக் இருக்கிறான்ல, பார்த்துக்குவேன். நீ எதை நினச்சும் கவலைப்படாது, சரியா? சரிங்க மாமா, நான் நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் இருக்கிறேன் மாமா. எப்போவும் அதே தைரியத்தில் இரு, சரியா? இப்போ எனக்காக கொஞ்சம் சிரிடி. நான் உன்னை சிரித்து பார்த்து ஏதோ ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு சிரிடி பொண்டாட்டி. அங்கே மட்டும் என்ன வாழுதான்? அங்கே என்ன கலகலன்னு சிரிச்சிட்டிங்களா என்ன? அடி பொண்டாட்டி, வாயாடி உனக்கு. அதுக்குள்ள என்ன கலாய்க்கிற? இவ்வளவு நேரம் சோகமா தானே இருந்த, அதுக்குள்ள எப்படி இந்த வாய் வந்தது உனக்கு? அதெல்லாம் உங்களை பார்க்குற வரைக்கும் தான் நான் சோகமா இருக்கிறது. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் கவலை எல்லாம் மறந்து போயிடுது இல்லை, அதனாலதான் இந்த வாய் வந்துருச்சு. என் பொண்டாட்டி எப்பவும் இப்படிதான் இருக்கணும், சரியோடி பொண்டாட்டி? உங்க பொண்டாட்டி இப்படி இருக்கணும்னா நீங்க எப்பவும் என் கூட இப்படி இருக்கணும். இருப்பீங்களா? இருந்தீங்கன்னா நான் எப்பவும் இப்படிதான் இருப்பேன். எப்பாடியோ, என் பொண்டாட்டிக்கு எவ்வளோ வாயாயிடுச்சு. என்னடி, அத்தைக்கு தெரியற வரைக்கும் அமைதியா பேசினாப்புல இருக்கு. இப்ப அத்தைக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டியோட அதிகாரம் தூள் பறக்குது. ஆமா, அம்மாக்கு தெரிஞ்சிச்சுல்ல. நீங்க எப்படியாவது அம்மாவை சமாதானப்படுத்தி என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல, அப்ப இனிமே நான் உங்களுக்கு பொண்டாட்டி தானே. அதனாலதான் இப்பல இருந்து நான் இப்படி பேசி கத்துக்கிறேன். இந்த நம்பிக்கையோட இருடி. கண்டிப்பா மாமா அத்தை மனசை மாத்திடுவேன், சரியா? மாத்திட்டு என் பொண்டாட்டிய இங்கிருந்து அப்படியே தூக்கிட்டு ஓடிடுவேன். மாமா, என்ன இப்படியே பார்த்துட்டே இருக்க போறீங்களா என்ன? டைம் ஆகலையா உங்களுக்கு? ஆமா ஆமா, எனக்கு டைம் ஆகுதுதான் பொண்டாட்டி. ஆனா எனக்கு ஒரு சின்ன யோசனை பார்த்துக்க. என்ன மாமா, என்ன யோசனை மாமா? அது ஒன்றும் இல்லை பொண்டாட்டி. என் மாமியாரை எப்படி நம்ம லவ்வுக்கு சம்மதிக்க வைக்கிறது அப்படின்னு நம்ம ரொம்ப குழம்பி போயிருக்கோம்ல. எனக்கு இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கு பார்த்துக்க. இந்த ஐடியாவை மட்டும் பண்ணோன்னு வச்சுக்க, என் மாமியார் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவாங்கடி. அப்படியா மாமா? அப்ப ஏன் மாமா இதை யோசிச்சுட்டு இருக்கீங்க? முதல்ல அதை பண்ணிடுங்க மாமா. பண்ணிடலாம் பொண்டாட்டி. ஆனா அது என்னால மட்டும் தனியா பண்ண முடியாது பாத்துக்க. அதுக்கு நீயும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணன்னு வச்சுக்க, பண்ணிடலாம். இதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்க, என் அத்தை, அதான் உங்க அம்மா, நம்ம கல்யாணத்துக்கு உடனடியாக சம்மதிச்சிருவாங்கடி. ஹை, அப்படியா மாமா? என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க மாமா, நான் உடனே பண்ணிடுறேன். நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவாங்கன்னா நான் கண்டிப்பா பண்ணுவேன் மாமா. எதுவாக இருந்தாலும் பண்ணுவேன், நீங்க சொல்லுங்க மாமா. இல்லடி பொண்டாட்டி, நல்லா யோசிச்சுக்க. எதுவா இருந்தாலும் பண்ணுவியா என்ன? ஐயோ மாமா, நம்ம எதுக்கு இவ்வளோ பாடுபட்டு இருக்கோம்? நம்ம விஷயத்துக்கு எப்படியாவது அம்மா சம்மதிக்கணும் தானே. அப்படின்னும் போது நீங்கள் நல்ல பிளானாக வச்சுருக்கீங்கன்னா நம்ம அதை பண்ணிட வேண்டியது தானே மாமா. நீங்கள் வேறு சொல்கிறீங்கல்ல, அந்த பிளானை மட்டும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அம்மா கண்டிப்பாக சம்மதிச்சிருவாங்கன்னு. ஆமாம் தானே மாமா? கண்டிப்பாக சம்மதிச்சிருவாங்கல்ல. ஆமாம், நம்ம மட்டும் இந்த பிளானை பண்ணிட்டோன்னு வச்சுக்க, என் மாமியார், அதான் உங்கள் அம்மா, அவங்களையே கூட்டிட்டு போய் என் கையில தாலியை கொடுத்து முதல்ல என் பொண்ணு கழுத்துல கட்டிடுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிடுவாங்கடி. என்ன மாமா
இப்படி ஒரு சூப்பர் பிளான் கையில வச்சுக்கிட்டு தான் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா எங்க அம்மாவை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு? நீங்க முதல்ல அந்த பிளானை பண்ணலாம். வாங்க, என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க. அது ஒன்றுமே இல்லை பொண்டாட்டி, சிம்பிள் தான். என்னன்னா நமக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒன்று நடக்குமே, அது என்ன சொல்லு பார்க்கலாம். நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா மாமா என்ன நடக்கும்? எனக்கு தெரியலையே. ஐயோ, என் மரமண்ட பொண்டாட்டியே, இப்போ காலையில் கல்யாணம் பண்ணிடுவாங்க இல்லையா, நைட்டு ஒன்று வரும்ல, அப்போ என்ன பண்ணுவாங்க, அது என்னன்னு சொல்லு. அது ஃபர்ஸ்ட் நைட்டு. அதுக்கும் இப்போ நீங்கள் சொல்ல வர பிளானுக்கும் என்ன மாமா சம்பந்தம்? அதுதாண்டி சம்பந்தமே, அதுதான் பிளானே. நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நடக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் நைட்டை இப்பவே நடத்திட்டோன்னு வச்சுக்கேன், உங்க அம்மா என் மாமியாரு உடனே நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவாங்கடி. ஐயோ மாமா, இதுதான் உங்க பிளானா? இந்த பிளானை தான் சூப்பர் பிளான்னு வேற நீங்க சொன்னீங்களா? ஆமாண்டி பொண்டாட்டி, என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா இந்த பிளான் போட்டேன். நீ என்ன அசால்ட்டாக கேட்டுட்ட சூப்பர் பிளானான்னு? இதை விட சூப்பர் பிளான் வேறு எதுவுமே இருக்காதுடி. நீ மட்டும் ஊன்னு சொல்ல, நம்ம இப்போவே நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சிடலாண்டி. அப்புறமா கூட என் மாமியார் கிட்ட போயிட்டு நான் பேசுகிறேன், 2-3 நாளில் நமக்கு கல்யாணமே பண்ணி வச்சிருவாங்கடி. மாமா சி போங்க மாமா. நான் கூட ஏதோ நீங்க பெரிய பிளான் தான் சொல்ல போறீங்கன்னு நம்பிட்டேன் தெரியுமா? நீங்க என்னடானா இப்படிலாம் பேசுறீங்க, போங்க. இங்கே பாரு பொண்டாட்டி, நான் வேற இந்த டைமுக்கு வந்திருக்கேன், நைட் டைமு, வெளியில் வேற ரொம்ப பனி பெய்தா, குளிராக வேற இருக்கா. நானும் தெரியாதனமாக இந்த டைமில் உன்னை பார்க்க வந்துட்டேன். வந்தது ஆயிடுச்சு, எல்லாமே முடிச்சிட்டா நாளைக்கு காலையில் என் மாமியார் கிட்ட சாவகாசமாக உட்காந்து பேசிடலாம் பார்த்துக்க. என்னடி பொண்டாட்டி, நீ மட்டும் மனசு வச்சேன்னா நல்லா இருக்கும்டி. உங்களை போங்க மாமா, விளையாடாதீங்க, எனக்கு பயமா இருக்கு நீங்க இப்படி பேசுறத பார்த்தா. ஏய் சரி சரி, பயப்படாதடி, நான் சும்மா தான் சொன்னேன். அந்த மாதிரி பண்றவனாடி உன் மாமா? அப்ப இவ்வளவுதானே உன் மாமா மேல நம்பிக்கை வச்சிருக்கிறது? இல்ல, எனக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. நீங்க அப்படிலாம் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் இப்ப எங்க வீட்டுல வேற இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கா. ஒருவேளை அப்படி எதனா பண்ணிட்டீங்கன்னா? அவ்வளவு நம்பிக்கை உன்ன? இங்க பாருடி, ஃபர்ஸ்ட் நைட்டு தான் பண்ண மாட்டேன், ஆனா இது பண்ணுவேன், புரியுதா? போங்க மாமா. என்னம்மா திரும்பிட்ட? இங்க பாரு, ஏய் பொண்டாட்டி, இங்க பாருடி, இங்க பாருடி, என்னைக்கா இருந்தாலும் உன் புருஷன் நான் தாண்டி. அது இதெல்லாம் பண்ணி தான் உன் புருஷன் ஆகணும்னு அவசியம் இல்லை. உன் புருஷன் ஆனதுக்கு அப்புறமா தான் எல்லாமே, ஓகேவா? அது வரைக்கும் மாமா மேலே நம்பிக்கையாக இரு, சரியா? என் மாமியாரை சீக்கிரம் சம்மதிக்க வச்சிடுறேன், புரியுதாடி பொண்டாட்டி? புரியுது மாமா. கண்டிப்பா நீங்க இது எல்லாமே செஞ்சிடுவீங்க, எனக்கு நல்லா தெரியும். லவ் யூ மாமா. இந்த நம்பிக்கையோட இருடி பொண்டாட்டி, அவ்வியூடி பொண்டாட்டி. சீக்கிரம் என் மாமியார் மனசை மாற்றி என் பொண்டாட்டி என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன்டி. அது வரைக்கும் வெயிட் பண்ணடி பொண்டாட்டி. கண்டிப்பா மாமா, உங்களுக்காக நான் எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன் மாமா. என் பொண்டாட்டியை ரொம்ப நாள்லாம் நான் காக்க வைக்க மாட்டேன்டி. மாமா சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டு என் பொண்டாட்டி குளத்தில் தாலியை கட்டுறேன் பாரு. கண்டிப்பா மாமா, அந்த நாளுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன். நீங்க என் கழுத்துல தாலியை கட்டிட்டு ஆடி பொண்டாட்டின்னு நீங்க கூப்பிடும்போது உங்க கையை பிடிச்சிக்கிட்டு நான் உங்க பின்னாடி வருவேன் மாமா. கட்டிக்கோ என்னை சேர்த்து
ராத்திரியில் பார்க்கிறேன் ஒன்னால. ராணி அக்கா எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. அப்பா கடவுளே, என்ன பண்றாங்க இவங்க? டைம் ஆயிட்டு இருக்கு. ஷிட், வேற வேலைக்காரங்கள தான் மாத்தணும் போல இருக்கு. இவங்க டைமுக்கு கரெக்டா எனக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. இவங்கள நீ எப்படி எங்க வீட்டுக்கு? உனக்கு எப்படி எங்க வீடு தெரியும்? நீ எங்க வந்த? ஏன் வந்த? உள்ள வந்தா பவரடி. அண்ணன் யாரு? கேட்கறேன்ல, நீ எங்க வீட்டுக்கு வந்த? யார் உன்னை உள்ள விட்டது? அதுமா பாப்பா, உன் பேரு என்னமோ வச்சே, என்னது? மிருத்துலா இல்லையா? இங்க வாங்க மிருத்துலா, இப்படி வந்து உக்காருங்க. நான் ஏன் வந்தேன்னு சொல்றேன். உக்காருங்க. என்னம்மா என்னை பார்த்து பயப்படுறியா என்ன? ஓ, நீ என்னை எதிர்பார்க்கல. நான் சடனா வந்துட்டேன்ல. அது கொஞ்சம் வீட்டில் எமோஷன் சீன்ஸ் ஓடிட்டு இருந்ததா, அந்த எமோஷன்லேருந்து என்னால் வெளியில் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆமாம்மா, நீ கூட ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பியே. எப்படியும் எமோஷன் சீக்வன்ஸ் தான் அங்கே ஓடிட்டு இருக்கோம். அதனால கார்த்திக் நம்மளை மறந்துட்டு இருப்பான். அப்படி தானம்மா நினைச்ச மிருத்துலா? என்னம்மா இப்படி வாயடிச்சு போய் நின்னா எப்படி? நான் வேற உன்கிட்ட நிறைய கேட்கலான்னு வந்திருக்கேன். நீ இப்படி அதிர்ச்சியாகி நின்னா எப்படி? போதும், அதிர்ச்சியில இருந்து வெளியில வா. வெளியில வாடி. இங்க பாரு, இங்க பாரு. நீ எதுக்கு இங்க வந்திருக்க? இங்க பாரு, நீ என்கிட்ட சவால் விட்ட, அதனாலதான் நான் அந்த மாதிரி பண்ணேன். அது அங்கேயே முடிஞ்சிருச்சுல. நீ இப்ப எதுக்கு இங்க தேடி வந்திருக்கேன்னு? இங்க பாரு, நீ ஒழுங்கு மறுதியா என் வீட்டுல இருந்து முதல்ல வெளியில போயிட்டு சொல்றேன், போ. அருணோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு நீ பிளான் பண்ண. அந்த நிச்சயமே நிக்க கூடாது, எப்படியாவது நடத்தி வச்சிடணும்னு நான் முடிவெடுத்தவன். அதை நடத்தியும் வச்சவன். அப்படி இருக்கும்போது என் பொண்டாட்டிய நீ கடத்தி கார்ல வச்சு பாய்சன் ஸ்மோக்கையும் ஃபயரையும் போட்டு விடுவ. அவளை சாவடிக்க முயற்சி பண்ணிருக்க. இவ்வளவும் நீ பண்ணுவ. நான் உன்னை எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு நீ நினைக்கிற இல்லையா பாப்பா? இல்ல இல்ல, சொன்னா கேளு. என்ன இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் எதுவுமே பண்ணல அதானே? தெரியும். நீ இத தனியா பண்ணிருக்க மாட்ட. ஏன்னா தனியா பண்றவ, நிச்சயத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறவ அருணுக்கோ இல்ல நிம்மிக்கோ தான் பாதிப்பை ஏற்படுத்தியிருப்ப. ஆனா நீ அதெல்லாம் தாண்டி என் பொண்டாட்டி மேல கை வச்சிருக்க பாரு, அங்கதான் நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. அதுலயே புரிஞ்சிருச்சு, அதை நீ தனியா பண்ணியிருக்க மாட்ட. உன் கூட இன்னொரு ஆளும் இருக்கிறாங்க. அந்த ஆள் யாருன்னு நீ சத்தமில்லாம சொல்லிட்டேன்னு வச்சுக்கியேன், நானும் சத்தமில்லாம அமைதியா போயிடுவேன். எப்படி வசதி? யாருன்னு நீயா சொல்லிடுறியா இல்ல நானாவே தெரிஞ்சுக்க வேண்டிய விதத்துல தெரிஞ்சுக்கவா? அது வந்து யாரும் இல்ல, நான் முடிவு பண்ணேன். அனன்யாவை தூக்குனாதான் நிம்மி தங்கச்சி மேல உள்ள பாசத்துல அந்த நிச்சயத்தை நிறுத்திடுவான்னு நான் நினைச்சு இப்படி ஒரு பிளான் போட்டுட்டேன். இங்க பாரு, என்ன மன்னிச்சிரு. இதுக்காக என்ன எதுவும் பண்ணிடாத. நான் தெரியாம பொண்டாட்டின்னு தெரியாம நான் அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு. ஓ, அப்போ நீ அதான் பிளான் போட்டிருக்க. ஆனா நீ அவ தூக்குனா நிச்சயம் நின்றுடும்னு நீயாவே உன் சொந்த
சுய புத்தியில் நீ பிளான் போட்டிருக்க கரெக்டா? இந்த மாதிரி நீ பிளான் போட்டதுக்கு இப்போ இந்த கார்த்திக் என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியுமா? தெரியுமா? இங்க பாரு, நான் தான் சொல்றேன்ல, ஏதோ நான் தெரியாம அவன் மேல கை வச்சுட்டேன். என்ன மன்னிச்சிடு. அதுதான், அவளுக்கு எதுவும் ஆகலல்ல, அவ இப்ப உயிரோட தானே இருக்கா. நீ என்ன மன்னிச்சிடு. இனிமே நானே உங்க பக்கமே வரமாட்டேன். நான் இப்போ அருணுக்கு கூட எந்த பாதிப்பும் கொடுக்க கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். அருண் கூட இப்போ அமைதியா தான் ஆபீஸ்க்கு வந்துட்டு போயிட்டு இருக்காரு. நீ வேணா கேட்டு பாரு, அவரை நான் எந்த வகையிலுமே டிஸ்டர்ப் பண்ணல. சொன்னா கேளு, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. அப்போ நீ உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படிதானே? சரி, ரைட்டு. நானா தெரிஞ்சுக்க வேண்டிய விதத்தில் தெரிஞ்சுக்கிறேன். சகல கொஞ்சம் உள்ளவாயா. சொல்லு கார்த்திக், கூப்பிட்டேன். ஆமாம் சகல, நான் தான் கூப்பிட்டேன். ஒன்றும் இல்லை, இந்த நிற்கிறாங்கல்ல உங்கள் மேடம், இந்த என் பின்னாடி நிற்கிறாங்கல்ல உங்கள் மிருத்துலா மேடம், அவங்கள தான் சொல்கிறேன். தெரியுது கார்த்திக், சொல்லு கார்த்திக். அது ஒன்றும் இல்லையா சகல, இவங்க என் பொண்டாட்டி மேலேயே கை வச்சிட்டாங்க. நான் எப்படிப்பட்டவன்னு இன்னும் அவங்களுக்கு தெரியல. நான் வேற ஒரு பைத்தியக்காரனா, ஏடா கூடமா கையை நீட்டிடுவேன். அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். நீ கொஞ்சம் கேட்டுப்பாரு உங்கள் மேடம் சொல்கிறாங்களான்னு. நீ கேட்டு உங்கள் மேடம் சொல்லனா இந்த கார்த்திக் என்ன பண்ணுவாங்கிறது உங்கள் மேடம்க்கு கொஞ்சம் காட்டணும்ல, அதையும் காட்டிடுறேன். நீங்கள் பாருங்க மிருத்துலா, கார்த்திக் ஏதோ சும்மா சொல்கிறான்னு நினைக்காதீங்க. அவன் என்ன பண்ணுவான்னு உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு டேஞ்சராக பண்ணிடுவான். சொன்னால் கேளுங்க. நீங்கள் யார் உங்களுக்கு பின்னாடி இருக்காங்களோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸை அமைதியாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களை உயிரோட விட்டுருவோம். இல்லைன்னா உயிரோட குழி தோண்டி புதைச்சிடுவோம். பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை மிருத்துலா, நீங்கள் வேறு யார் மேலேயாவது கை வச்சிருந்தா கூட நான் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசலாம். நீங்கள் கை வச்சதே அவன் பொண்டாட்டி மேலே. அதனால உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த விஷயத்த சொல்லிட்டு உங்கள் உயிர் நீங்கள் காப்பாற்றிக்கினா மட்டும்தான் உண்டு. சொன்னால் கேளுங்க. உங்களுக்கு யாரோ தான் இந்த பிளானை போட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த பிளானை நீங்கள் போட்டது கிடையாதுன்னு கார்த்திக்கு நல்லாவே தெரியும். அதனால யார் அது அப்படிங்கிறத சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு உயிராவது மிச்சமாகும். பார்த்துக்கோங்க.